இது பாருமா, இதுலயும் காம்பு இல்ல. இதுக்குதான் இவர்கிட்ட எந்த வேலையுமே சொல்ல மாட்டேன், உருப்படியா எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏங்க என்னம்மா? இங்க வாங்க. வந்துட்டே இருக்கேன். வாங்கங்கறல்ல. வர்றேன். என்னம்மா? என்னங்க இது? எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? வழக்கமா வாங்குற பூக்காரிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்து வாங்க கூடாதா? பாருங்க, ஒரு பூ கூட ஒழுங்கா இல்ல, எல்லாம் காம்பு இல்லாம இருக்கு. ஏமா பூ பத்தி எனக்கு என்னமா தெரியும்? அவ கொடுத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? வாங்குறீங்க, பார்த்து வாங்குறது இல்ல. என்னம்மா? இந்த பாரு ரஞ்சினி, உதிரி பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், காம்பு இல்லாம வாங்கிட்டு வந்திருக்காரு, கோக்கவே முடியல. சாமிக்கு போடுறதானம்மா, கட்டின பூவே வாங்கிருக்கலாமே. சாமிக்கு இல்ல, நம்ம ஐஸ்வர்யாக்கு. மீனா, கார்த்திக் ஏதாவது போன் பண்ணானா? இல்லக்கா, போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். அக்கா, ஐஸ்வர்யாவோட தானே போயிருக்கான், அப்போ லேட்டா தான் வருவான். ஏன்னா அவ சரியான வாயாடிக்கா. காலேஜ்க்கு வந்தா கூட சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ரவுண்டு தான். அது மட்டும் இல்ல, அவ வாயாட ஆரம்பிச்சா தாங்காது. இன்னைக்கு கார்த்திக் ஒரு வழிதான். நீ சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவன் வந்துட்டான் பாரு. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ஐஸ்வர்யா எங்க? ஏன் அவ இங்க வரல? வரலன்னா? இல்ல, எனக்கு முன்னால வந்திருப்பான்னு நினைச்சேனே. என்னடா சொல்ற? நீ தானே அவளை கூட்டிட்டு போன, உனக்கு முன்னாடி வந்திருப்பாங்கிறப்போ? அக்கா, அவ ரொம்ப ஓவரா பேசுறா. தேவையில்லாம பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறா. அவ பேசும்போதெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியல. நானும் பதிலுக்கு பேசி திட்டினேன். அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல, நான் வந்துட்டேன். அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா வெளியிலயும் போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கியே. சரிடா, அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் திரும்பி வரும்போது அவளை ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டா புருஷன் முறை 2 பேரும் சேர்ந்து போயிட்டு நீ மட்டும் தனியா வந்தா என்னடா அர்த்தம்? டேய், சின்ன பொண்ணுடா அவ, நகை நட்டு வேற நிறைய போட்டுட்டு போயிருக்கா. அவளை போய் தனியா விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது. அவ சரியான வாயாடி. அவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு சிட்டில இருக்கிற எல்லா ரூட்டும் தெரியும். என்ன எப்படி எல்லாம் அலைய விட்டுருக்கா தெரியுமா அவ? டேய், எது எப்படி இருந்தாலும் நீ அவளை தனியா விட்டுட்டு வந்தது தப்புடா. எப்படா விட்டுட்டு வந்த? இருக்கும், ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரமா? அவ்வளவு நேரம் நீ எங்கடா போன? இல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன். உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பஸ்லயே ஆட்டோலயே வந்திருந்தா ½ அன் அவர் 1 ஹவர்ல வந்திருக்கலாம். 3 மணி நேரமா அவளை காணோம்னா ஏன்டா ஆளாளுக்கு ஒரு செல்போன் வச்சிட்டு தான அலையறீங்க? உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அப்பா, பேசிட்டு இருந்தா சரியா வராது. ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, வாங்க வாடா, வாங்க. வா. சின்ன பையனா இவன், வாடா. வீடு தேடி வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? வாங்க.
என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பெரிய கலாட்டம் பண்ணிட்டு போனவ இப்ப வீடு தேடி வந்திருக்கேனா? என்ன பண்றது? சாஸ்திரம், சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சில முறைகள் இருக்கே, எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போகணும். என் பொண்ண எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ கேட்கல. அந்த கோபத்துலதான் அவளை திட்டினது, உங்களை திட்டினது, சாபம் விட்டது, சவால் விட்டது எல்லாமே. நினைச்சு பார்க்கும்போது அவ பண்ணது ஒன்னும் தப்புன்னு தோணல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கும் ஒரு ஆசை. அவ மனசுக்கு பிடிச்சவனையே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக நான் அவ அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல அவதான் என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? என்ன ரஞ்சினி, நான் சொல்றது கரெக்டா? ஐஸ்வர்யா என்னை விட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல ரஞ்சினி. எப்பவும் அவன் நினைப்பாதான் இருக்கு. எனக்கு சொந்தம் இருக்கிறதே அவன் மட்டும் தானே. என்னதான் காரு, பங்களா, பணம்னு நிறைய இருந்தாலும் அதெல்லாம் நான் எடுத்துட்டா போறேன். எனக்கு பின்னால எல்லாமே அவளுக்கு தானே. இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். நீங்களும் மறந்துருங்க, நானும் மறந்துடுறேன். இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கட்டும். ரஜினி, நான் என் பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். பொண்ணு மட்டும் இல்ல, என் மாப்பிள்ளையும் தான். வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, ஐஸ்வர்யாவை மட்டும் காணோம். உள்ள இருப்பா மாமா. ஏன்னா என்னை பார்த்ததும் ஒளிஞ்சிருப்பா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா இங்க இல்லைங்க. அது பையனோட பீச்சுக்கு தான் போனா. இப்ப வந்துருவா. நீங்க வந்து உட்காருங்க. சாரதா, சம்மந்திக்கு ஏதாவது குடுமா? இருங்க இருங்க இருங்க. பையனோட பீச்சுக்கு போனான்னு சொல்றீங்க, பையன் இங்க இருக்கா? பொண்ணு காணும். அது அக்கா அவளை பீச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க. அங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நான் வந்துட்டேன். அவ இப்ப வந்துருவா. ஏன்பா, பீச் என்ன வேற ஸ்டேட்லயா இருக்கு? வர நேரம் ஆகிறதுக்கு இந்தா இங்க இருக்கு. நாங்க வந்த நேரத்துக்குள்ளேயே அவ வந்திருக்கணுமே. சந்திரா, எனக்கு என்னமோ இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா மனசுக்கு ஏதோ தப்பா படுது. ஐயோ, என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? ஐஸ்வர்யாவை தேடுறதுக்காக தான் நாங்களா கிளம்பிட்டு இருந்தோம். தேடுறதுக்குனா? ரஞ்சினி, என்ன இதெல்லாம்? அம்மா சொல்றது நிஜம்தான். நீங்க வீட்டுக்கு போங்க. ஐஸ்வர்யா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நானே கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விடுறேன். என்ன, என் பொண்ணை வச்சு என்ன பழி வாங்க பாக்குறியா? பழியா? நாங்க எதுக்குங்க உங்களை பழி வாங்க போறோம்? பழைய விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க பேசாதீங்க. இது பாருங்க, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவ இந்த வீட்டு மருமக. உங்களை விட அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அந்த அக்கறையில தான் கல்யாணமான 2ஆம் நாள்லயே பொண்ணை தொலைச்சிட்டீங்களோ? நாங்க ஒன்னும் தொலைக்கல. அவளா எங்கேயா போனா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. சும்மாறா. சந்திரா, கல்யாணம் பண்ணவன் இவன். எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தியா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பொண்ணை ஏதோ பண்ணிருக்காங்க. சொல்லுடா, என்ன பண்ண? சொல்லுடா, சொல்லுங்க. கொலை செய்யற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. அதெல்லாம் வேணா உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. சந்திரா, இன்னுமே இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. போலீஸ கூப்பிடு. அவங்க வந்து விசாரிச்சாதான் உண்மை தெரியும். பண்றேன். ஐயோ, என்ன நீங்க போலீஸ் எல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க?
உடனே கிளம்பி வாங்க. சந்திரமதிமா அவசரப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. போலீஸ் வந்து 4 பேர் பார்த்தா தப்பா பேசுவாங்கம்மா. பேசட்டும். இப்பவாவது உங்க குடும்பத்தோட யோகியதை என்னன்னு 4 பேருக்கு தெரியட்டும். ரஞ்சினி, நீ ஏதோ திட்டம் போட்டுதான் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க. முக்கியமான ஃபைலை எடுத்துட்டு வந்ததுல இருந்து என் பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாமே உன் திட்டம் தான். உன்னை நான் சும்மா விட போறதில்லை. உங்க பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா சம்பந்தி. இப்ப நாங்க கண்டுபிடிச்சு கொண்டாடுறோம். நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சரி நாங்க நம்ப மாட்டோம். மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என் பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சு அவளை என்னமோ பண்ணிருக்காங்க. நாங்க- கேட்டா ஆளாளுக்கு என்ன ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா, அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? யாரும் எதுவும் பண்ணல இன்ஸ்பெக்டர். என் தம்பியோட அவ பீச்சுக்கு போனா. அங்க அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்திருக்கு. அதனால அவளை அங்க விட்டுட்டு இவன் தனியா வந்துட்டான். அந்த பொண்ணு இப்ப வந்துருவா. டேய், அந்த பொண்ணை என்னடா பண்ண? நான் கடவுள தள்ளி கதையை முடிச்சிட்டியா? இல்ல சார். இது? ஏய், கேக்குறேன்ல, சொல்றா. சார் நான் ஒண்ணும் பண்ணல சார் அந்த பொண்ணை. இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா சொல்றது நம்பாதீங்க. வேணும்னே அந்த அம்மா எங்க மேல பழி போடுறாங்க. இன்ஸ்பெக்டர், இவன் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து அவளை என்னமோ பண்ணிருக்காங்க. அவங்கள எல்லாம் இங்க வச்சு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. கேக்குற இடத்துல வச்சு கேட்கணும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம், இவங்க எல்லாத்தையும் நான் ஸ்டேஷன் கூட்டு போறேன். நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. டேய், வாடா. நம்பாதீங்க, இன்ஸ்பெக்டர். இது சரியில்லை. வேண்டாம். இது சரியில்லை. வேண்டாம்.